ஞானத்தின் ஆழம், அர்த்தமுள்ள ஆன்மீகம். அருள் ஜோதி நேயர்களுக்கு வணக்கம். நேயர்களே, இப்போ நம்ம கோயம்புத்தூரில் சிங்காநல்லூர் அருகில் இருக்கின்ற வேங்கடலட்சுமி மெட்ரிகுலேஷன் பள்ளியில் இப்போ இருக்கோம். உலகளாவிய தன்னார்வ தொண்டர்கள் தினம். நேயர்களே, இந்தியாவில் மட்டும் இல்லை, உலக அளவில் சாதனங்களை கண்டுபிடித்தவர்களை இன்றைக்கி சிறப்பு செய்ய போகிறாங்க. மேலும் இந்த நிகழ்ச்சியில் தன்னார்வ தொண்டர்கள் தினத்தில் வேறு என்னென்ன சிறப்பம்சங்கள் இருக்குது, என்னென்ன நிகழ்ச்சிகள் பண்ண போகிறாங்கன்றதை தொடர்ந்து நிகழ்ச்சியில் பாருங்கள். அருள்ஜோதி நேயர்களுக்கு வணக்கம். நேயர்களே, இன்டர்நேஷ்னல் வாலண்டியர்ஸ் டேன்னு இந்த ஸ்கூலில் செலிப்ரேட் பண்ணுறாங்க. இந்த இன்டர்நேஷ்னல் வாலண்டியர்ஸ் டேவோட சிறப்பம்சம் என்ன, இது எதுக்காக செலிப்ரேட் பண்ணுறாங்கன்றத அந்த ட்ரஸ்ட்டோட சேர்மேன் திரு நித்யானந்தம் அவர்கள் நமக்கு இப்போ சொல்ல போகிறாங்க. தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்கள். வணக்கம் சார்.
இது வந்து இன்டர்நேஷ்னல் வாலண்டியர் வந்து உலகம் முழுவதும் உள்ள தன்னார்வலர்களை வந்து ஊக்குவிக்கிறதுக்கும் உலகம் முழுவதும் மக்கள் வந்து அமைதி நல்லெண்ணங்கள் உருவாக்குறதுக்காக 50,000 தேங்காயை வச்சு தேங்காய் வந்து 18 விதமாக இந்த தேசத்துக்கு நமக்கு உருவாக்குது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா காயிர் பித்தா கொடுக்குது, தேங்காய் எண்ணெயாக கொடுக்குது, தேங்காயாக கொடுக்குது, இளநியாக கொடுக்குறப்ப மனிதர்களாக பிறந்தவங்க ஒரு நல்ல விஷயத்தாவது உருவாக்குது என்ற பொருட்டு இந்திய வரைபடத்தில் 50,000 தேங்காய்களை வைத்து ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறார் சார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலந்தோன்றிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த உலகத்துக்காக வாழ்ந்த மகான்கள், கம்ப்யூட்டர் கண்டுபிடித்தவர்கள், மருந்து கண்டுபிடித்தவர்கள், விஞ்ஞானிகள், இந்த உலகத்துக்காக நமக்காக இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிற செல் கண்டுபிடித்தவர்களுக்கு ஒரு அஞ்சலி செலுத்தும் விதமாக தன்னார்வாக அவங்க கண்டுபிடித்தாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு மரியாதை நிமித்தம் செய்யும்போது அவங்களோட புகைப்படங்களை வைத்து குழந்தைகளிடையே ஒரு தன்னுருவத்தை உருவாக்கும் போட்டு இந்த நிகழ்ச்சி நடத்த இருக்கிறேன் சார். இந்த கோயம்புத்தூரில் வெங்கடலட்சுமி மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் இப்போ இந்த ஃபங்க்ஷன் நடந்துகிட்ருக்கு. நிறைய டிஏஜி கலெக்டர் போடுற விஐபிஸிங் இன்றைக்கி வரதா இருக்காங்க. இன்றைக்கி வந்து டிசம்பர் 5 இந்த ஒவ்வொரு வருஷமும் இந்த மாதிரி இன்டர்நேஷனல் வாலண்டியர்ஸ் டே இங்கே கொண்டாடிருக்கீங்களா? ஆமாங்க சார். யுனைடெட் நேஷன் அறிவித்தா டிசம்பர் 5 உலக இன்டர்நேஷ்னல் வாலண்டியர்னால அன்றைக்கி அந்த தினத்தை சிறப்பாக கொண்டாடிட்டு வர்றோம் சார். இந்த நாளில் நீங்கள் நம்ம இந்தியாவில் மட்டும் இல்லை, வேர்ல்டு லெவலில் புது புது இன்வென்ஷன்ஸ் அண்ட் டிஸ்கவரிஸ் கண்டுபிடிச்சவங்களெல்லாம் நீங்கள் வந்து பாராட்டுறீங்க. அவங்கள வந்து பாராட்டும் விதமாக, அவங்கள என்கரேஜ் பண்ணுற விதமாக நீங்கள் இன்றைக்கி இந்த ஃபங்க்ஷனை கொண்டாடுறீங்க. ரொம்ப நன்றி சார். நாங்கள் தொடர்ந்து நிகழ்ச்சியை எங்கள் நேயர்கள் பார்க்குறாங்க. நன்றி சார், ரொம்ப நன்றி சார். Good morning to all. So respected dignitaries on the dais, the teaching and the non-teaching staff, and to all the lovely children of this esteemed institution, a very happy morning to one and all present here. As you all know, the day is about International Volunteers Day as celebrated by the United Nations. We have a UN recognized volunteer among us, Mr. Nithyanandam, who has done incredible service to the country, and he has been recognized by the United Nations. He has represented the country in the UN General Assembly 5 to 6 times, which is an honor for a simpleton from Coimbatore. He has indeed made all of us very proud here. So my heartfelt congratulations to Mr. Nithyanandam and his team of volunteers who keep it going each day. So as students, you would have heard so much about this kind of voluntary services, volunteering activities that happens all across the city, the country. Why is it so important? Due to the runaway population growth, how much ever the government is able to stretch and provide for the people, it is not adequately met. Whenever there is a crisis situation, whenever there is an unanticipated emergency, so that is when the service of volunteers becomes all the more important. In today's emerging circumstances, it is very important that each and every one of us, in our own little way, in a small way, contribute to the society by way of volunteering. It can be as simple as your colony level activity, or you can enroll yourself in a bigger organization and do some kind of activity which has a larger impact in society. There is need for people to volunteer at this moment. And I sincerely hope that many of you young students who have the energy and enthusiasm are able to in some way contribute by way of volunteering. You can take it up as a career option, or you can take it as a part-time activity like most of us do, and you can make a lot of difference to society.
believe me that there is always reward and recognition for relentless hard work, and Mr. Nithyanandam is a standing example for that. Like the speaker before mentioned, he studied only up till 10th standard. But can you imagine the heights he has reached today? And even today he continues to do voluntary activity everywhere, all across, and wherever there is a need, Mr. Nithyanandam is there to provide. While I was briefly interacting with him, I have not met him before, while I was briefly interacting with him on the stage, he has told me the kind of voluntary service he did many years back in Bhuj. Do you all know what happened in Bhuj in Gujarat? You've probably been very small kids that time, but it shook the state, but actually it shook the entire country. So that was a time when a lot of volunteers all across the country went to the state to help them out of the crisis. And today, Gujarat stands as one of the most developed states in the country. It's because of the kind of volunteers who are able to help them at the time of crisis. I would like to quote the example of Japan as a country. Each time it falls, it gets a setback, either by way of a frequent natural calamity or economic crisis or anything. You find that they emerge so quickly and so easily out of the situation. It is only because of the fact that in Japan, the culture of volunteering is imbibed in each and every citizen. Every citizen there is a volunteer. Every citizen there works towards the betterment of the nation. So you can never see a Japanese or a government, Japan government taking aids from outside the country. They will never seek help. They will never seek donation from outside. You'll hardly find them begging hands outside. It is only because they feel self-help is the best help. Today in India, it's an emerging trend. We see a lot of volunteers coming up and doing all that they can. And at the own small level, we've seen people take up the Swachh Bharat campaign very seriously. That is a way of volunteering. That's what I mean. So the International Volunteers Day has been celebrated for so many years, but it is gaining prominence only because we understand it is very important to volunteer and do something that is beneficial to the society. Believe me, you don't have to wait to be a doctor or a scientist or a civil servant to contribute to the society. You can start it today. You can start it right now. It's all in the mind. So I only hope children are able to take this up seriously. Many years back, when so many school assemblies taught us the values of this kind of volunteering, some of us took it up seriously, some of us didn't know it, but I reiterate and thrust upon each and every one of you that it is volunteering that brings all of us together. It is which makes the society a better place to live in. So please, for each and every one of you here, it has tremendous dividends. So do it at your own level, do it and make yourself a very responsible citizen. A famous Thirukural with which I would like to conclude my speech. ஈன்ற பொழுதினும் பெரிதிருக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்டத்தாய். So do something to the society so that automatically your parents, your school, your teachers and your institution becomes proud of you. This is a Thirukural which has been the driving force of so many legendary persons, and I hope today drives in a strong message to all of you. Even while I was discussing with your correspondents, I was telling every day is a learning experience. Every day the children must gain knowledge. It should be a lifetime learning. It should not be for the sake of exams or schools. So I hope after your assembly is over, you can just look into the wonderful arrangement that
Mr. Nityanandam and team have made. This is for the larger benefit of the students only. They have made a extraordinary novel concept. It's the first time in India. I think you need to clap them for that. 50,000 coconuts. 50,000 coconuts to represent the country. Coconut is one plant which has tremendous use for mankind. Particularly in our culture, there is no portion of coconut that is left unused. So that is the concept today. Make sure that you are of some use to the society, if not like the coconut, but at least something close to it. They have displayed the pictures of some scientists, the stalwarts in the field of science and technology, because of whom we are able to lead a very comfortable life. Please read up on them. This is all knowledge available for you readily. Make use of it. Read up on them. It is very important that you know what is happening around you, your history, your culture, the people who made your life what it is today. It's all important that your children know it, and you should feel grateful about it. Gratitude is the highest form of culture that we take with us. So remember all that. Be useful to the society, to your family and your institution every day. Be very responsible citizens of tomorrow. Wish you all the best. Have a healthy and happy life. Thank you so much. Friends, children, you are all being a consumer of our nation all these days. From today, I want you to contribute something to the nation daily. You will all be wondering how as a child you can contribute. There are lots of ways you can contribute. For example, tomorrow if your mother asks you to go to a shop, buy something, take a bag from your house and go to the shop. Avoid buying carry bags. By that you are contributing for reduction in the global warming. Or if you go for a friend's birthday, you buy a sapling and give it as a gift. By that you are making a earth green. Or if your father starts a bike to go to a nearby place, catch hold of his hand, ask him to come walking with you. By that you are reducing the pollution. Small deeds make a big nation. And today when you go back home, take a undial and then place it in a corner of the room. Request your father, mother, grandparents to drop 1 rupee coin into that undial whenever you do something good. For every act you do good, you will get an appreciation of 1 rupee putting into the undial. Request them. So day by day, you can see the undial swelling in size. You will be collecting your own money in the undial. At the end of the year, say for example Deepavali or Christmas or a Ramzan, you take out all the money. For example, you collected 250 rupees, take 25 rupees, 10% of your annual income. Take it and go to an orphanage or visit some poor man's house. Give that 25 rupees as your service to them. You have to give back to the people below us. Giving back is an art of giving that you have to cultivate right from this age. It need not be in the form of money. It can be in the form of kind, or spending time with them, or motivating them. Particularly children, downtrodden children, underprivileged children, children with special needs, children who have HIV. Or you have to love the ones which don't have voice, like animals. You have to love them. Friends, you should all be proud that you are all born in culturally the richest country in the world. We should cherish that. How can we cherish that? Only way is simple. You have to respect our values, values of the nation. You should have patriotism. You should do something for the nation. From this day onwards, do not think narrow. You think that it is your house, it is your bike. You have to think beyond. You have to think this is our street, this is our city, this is our state, this is our nation. You have to think widely. You have to respect elders, you have to respect teachers, and most importantly, our nation is known for unity among diversity. That means you have to respect all religions. With that, children,
let me conclude my speech. Let's all of us here take an oath. Please raise your hand. Let's take an oath. All of us. I am proud to be an Indian, and I will work hard with ethics to make my nation proud. Thank you. Thank you. Jai Hind. வணக்கம். தன்னார்வர் தினம் டிசம்பர் 5 தன்னார்வர் தினம் சிறப்பாக கொண்டாடணும் அப்படிங்கிற விதத்தில் நித்யானந்தம் சார் எங்களுக்கு ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி இருந்து அறிமுகமானவருங்க. ஒரு வித்தியாசமாக ஏதோ ஒன்று செய்யணும்னு நினைப்பார். அப்படி ஒரு தேங்காயை வச்சு ஒரு சிறப்பாக ஒன்று செய்யணும், தேங்காய் பல வழியில் உபயோகமாக இருக்குது, அதுக்கு அவரே ஒரு 16 வழியில் உபயோகப்படுது அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. அது எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் எப்படிங்கிறது ஒவ்வொன்றும் யோசிச்சோம்னா நம்மளுக்கு அது சிம்பிளான சமாச்சாரம் தான். செய்யணும், இந்திய மேப் மாதிரி போட்டு வச்சு அந்த இந்திய மேப்பில் ஃபுல்லாக தேங்காயை வைக்கணும். அதுக்கு தேங்காய் எப்படி கலெக்ட் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல, நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னாரு. சார் நான் ஒரு ஆள் செய்ய முடியாது, செய்யவும் மாட்டேன். எங்கள் லைன்ஸ் கிளப் சிறுக்குழந்தை நீங்கள் வாங்க, எல்லாத்தோடையும் பேசுவோம், நீங்கள் சொன்னீங்கன்னா நடந்துருங்கிற வார்த்தையை சொல்லிவிட்டு அப்புறம் ஒரு மீட்டிங்க்கு வந்திருந்தார். வந்தவங்ககிட்ட சரி எல்லாம் பேசிவிட்டு ஒவ்வொருத்தராக சொன்னாங்க. ஃபஸ்ட்டு டே ஒரு 15-20 பேர் தான் மீட்டிங்க்கு வந்திருந்தாங்க. நான் 500 காய் கொடுக்குறேன், நான் 1000 தேங்காய் கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தா ஒரு 25,000 தேங்காய் ஒரே நாளில் அங்கே வந்த மெம்பர்ஸே சொல்லிட்டாங்க. அப்போ சொல்லிட்டேன், சார் உங்கள் ப்ராஜெக்ட் சக்ஸஸ்ஸு, நீங்கள் ஈஸியாக சக்சீட் ஆகிடலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் சரி நான் கொஞ்சம் தேங்காய் கலெக்ட் பண்ணிக்கிறேன், நீங்கள் இந்த பார்ட் நீங்கள் பண்ணுங்க அப்படின்னாரு. சரி ரைட்டு நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம். போய் கேட்குறவங்ககிட்ட எல்லாம் எல்லாருமே கொடுத்தாங்க. யாருமே இப்போ கேட்குறவங்ககிட்ட ஒரு 200 தேங்காய் 300 தேங்காய் இந்த மாதிரி நிறைய கொடுத்து எல்லா தேங்காயும் கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து கொடுத்தா கடைசியில் கொஞ்சம் பத்தலை அப்படிங்கிறாரு. ஒன்றும் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம், மெம்பர்ஸ் கொடுக்குறதுக்கு தயாராக இருக்காங்க, எல்லாத்துக்கும் கொண்டு வந்து கொடுத்து நாங்கள் தேங்காய் கொடுத்தது மட்டும்தான் எங்களுடைய கடமை. அந்த தேங்காய் இன்னைக்கு அவ்வளோ அமைப்பாக அடுத்தவங்க பார்த்து ரசிக்கிற மாதிரி செஞ்ச நித்யானந்தம் மற்றும் அவங்க டீம், அப்படிப்பட்ட மாமனிதர் செய்த சேவை இன்று எல்லாம் நம்ம இன்னும் பேச மைக் ஒருத்தர் கண்டுபிடிச்சார், கரண்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க, அவங்களெல்லாம் மறக்கல, நம்மளும் ஞாபகம் வச்சுட்டு இருக்கோம். ஆனால் இவ்வளோ சயின்டிஸ்ட் இருக்காங்க, இவ்வளோ பேர்த்தையும் நினைவு கூர்ந்து அவங்களுக்கு ஃபோட்டோ வச்சு அவங்களுக்கு ஒரு அஞ்சலி செலுத்தணுங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு வந்திருக்கு. அதே பெரிய விஷயம். இது எல்லாத்துக்குமே வரணும். சேவை செய்கிறதுக்கு பல வழி இருக்குது. அவர் வழி ஒரு வழி, நம்மளும் சேவை செய்யலாம். மாணவர்களாகிய நீங்களும் ஒரு சேவை செஞ்சீங்கன்னா அது உங்கள் மனசுக்கு திருப்தி. உங்களால் ஒருத்தருக்கு ஒரு சேவை ஹெல்ப் வருதுன்னா அதில் நீங்கள் மனசு திருப்தி அடைவீங்க. அதனால் எல்லாருமே ஹெல்ப் பண்ணி சேவை செஞ்சு முன்னேறணும்னு சொல்லி வணக்கம். நன்றி, வணக்கம். भारत भाग्य विधाता, पंजाब सिंध गुजरात मराठा, द्राविड़ उत्कल बंगा, विंध्य हिमाचल यमुना गंगा, उच्छल जलधि तरंग, तव शुभ नाम जय, तब शुभ आशीष मांगे, गाहे
भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे जय जय